வானம் மண்டலத்தில் போராடுகிற காரியங்களை ஜெயிக்க தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஆயுதம் ஜெபமே. தேவனுடைய சபையே, சாத்தான் உன் வாழ்க்கையில கொண்டு வருகிற கஷ்டத்தையும் உன் வாழ்க்கையின் நிலையையும் நீ நினைச்சு அழுதது போதும். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கும் தேவனுடைய வார்த்தையை பாரு. சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு அவனை தாக்கு தாக்கு தாக்கு, மீண்டுமா தாக்கு, அவனை நசுக்கி உன் வாழ்க்கையிலிருந்து அவனை துரத்தி விடு. நம்பிக்கை இல்லாதது போல இருக்கா? ஜெபி 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 ஜெபி. ஏன்னா தேவன் ஜெபத்தை கேட்கிறார். மோசே தன் கரத்தை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயித்தார்கள். தம் கரத்தை கீழே இறக்கின பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் வீழ்த்தப்பட்டார்கள். யோசுவா யுத்தத்தில் ஜெபிக்கும் பொழுது சூரியன் தேவனுடைய கரத்தினால் நின்றது. இஸ்ரவேல் மக்கள் எதிரிகளை வீழ்த்தி சிதறடித்தார்கள். எலியா ஜெபித்தார். வானத்திலிருந்து இறங்கி வந்த அக்கினிமயமான நாவு 12 குடம் ஊற்றப்பட்ட பலியை, தண்ணீரில் ஊறிக்கொண்டிருந்த பலியையும் விறகையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து போட்டது. எசேக்கியேல் ஜெபித்தான். இஸ்ரவேலின் எதிரியாகி அசீரியர்கள் எருசலேமை சுற்றி ஆக்கிரமித்து இஸ்ரவேலை நசுக்கியதை பிடிப்போம் என்று சொல்லி மிரட்டிய நேரத்தில் எசேக்கியேல் ஜெபித்தான். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். தேவனால் அனுப்பப்பட்ட தேவனுடைய தூதனானவன் இஸ்ரவேலின் எதிரிகளுடைய எல்லைக்குள் சென்று ஒரே ராத்திரியில் 1,85,000 போர் வீரர்களையும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராட நினைத்த தலைவர்களையும் வீழ்த்தினான். எப்படி? ஏன் இப்படி நடந்துச்சு? ஏன்னா ஒரு மனுஷன் ஜெபித்தான். ஜெபி. ஏனென்றால் சாத்தான் ஒரு வீழ்த்தப்பட்டவன். கர்த்தர் உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீ ஒரு தேவனுடைய பிள்ளை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், ராஜாவினுடைய ரத்தம் உனக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது. நீ சாதிக்க பிறந்தவன். அது போல யோசி, அது போல பேசு, அது போல நடந்து கொள். விசுவாசி. இயேசு சொன்னார், இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும். உனக்கு தேவனிடத்திலிருந்து வல்லமை வேண்டுமா? ஜெபிக்க கற்றுக்கொள். உனக்கு பலன் வேண்டுமா? ஜெபி. உனக்கு ஜெபிக்க தெரியாவிட்டால் நீ வெற்றி அடைய முடியாது. கோடிக்கும் லட்சத்துக்கும் ஊழியம் செய்த ஊழியக்காரங்க எப்படி பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவர்கள் ஆத்துமாக்களுக்காக, குடும்பத்திற்காக சத்ருவோடு போராடி அவனை கர்த்தருடைய பலத்தினாலும் கிருபையினாலும் வென்றார்கள். முழங்காலிலே நின்று பாதாளத்திற்கு செல்லும் ஆத்துமாக்களை சத்ருவின் கையிலிருந்து பிடுங்கினார்கள். பேருக்காகவா? புகழுக்காகவா? இயேசு கிறிஸ்துவுக்காகவே. ஜெபி ஜெபி ஜெபி, நீயும் சாதிப்பாய்.